விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மகா சிவராத்திரி விழா, பல்வேறு சிவன் கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. தொழிலதிபர்களிடம் கிரிப்டோ கரன்சி மோசடி, 2 பேர் கைது, சொகுசு கார்கள் பறிமுதல். சிறுமியை திருமணம் செய்த வாலிபர் கைது, கோட்டக்குப்பம் போலீசார் நடவடிக்கை. நாயை கொன்றவர்களை கைது செய்ய கோரி போராட்டம், புதுவை அருகே பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். மகா சிவராத்திரியொட்டி பல்வேறு சிவன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி அருகே திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். இதேபோல புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களிலும் அதிகாலை வரை முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதா. இரவு 9 மணி அளவில் முதல் கால சிவ பூஜையும், இரவு 11 மணி அளவில் 2ஆம் கால சிவ பூஜையும், இரவு 1 மணி அளவில் 3ஆம் கால சிவ பூஜையும், அதிகாலை 4 மணி அளவில் 4ஆம் கால சிவ பூஜையும் நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். இதேபோல வில்லியனூர் மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவேணீஸ்வரர் மற்றும் நந்திய பெருமாளுக்கு சிறப்பாக 4 கால பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுவை மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசிக்கு நிகரான காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பரதநாட்டிய விழாவில் பங்கேற்ற மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. தொழிலதிபர்களிடம் கிரிப்டோ கரன்சி மூலம் மோசடியில் ஈடுபட்ட 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் 70 வயதான இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஒரு நாளைக்கு 1% என 300% வரை லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி தனது ஓய்வூதிய பலன் மற்றும் வீட்டில் இருந்த நகை, நண்பர்களிடம் பணம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மர்ம நபர்கள் கூறிய ஹாஸ்பே இணையதள பக்கத்தில் அவர் முதலீடு செய்துள்ளார். 2 மாதங்களில் 98 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததில் லாபம் சேர்த்து 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்துள்ளது. அதனை விற்று பணமாக்க தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சித்த போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டு கிடந்தது. இது தொடர்பாக CBCID பிரிவில் அசோகன் புகார் அளித்தார். அது சைபர் கிரைம் போலீசுக்கு மாற்றப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா, காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு சினிமா நடிகை தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் தொழிலதிபர்கள் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு பிரம்மாண்ட துவக்க விழாவை அவர்கள் நடத்தியுள்ளனர். 3 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரம் சொகுசு ஓட்டலில் ஹாஸ்பேவில் DCX முதலீடு செய்த 100 நபர்களுக்கு 1 கோடி முதல் 10 லட்சம் வரையிலான கார்களை முதலீடுகளுக்கு ஏற்ப பரிசாக வழங்கியுள்ளனர். அடுத்த சில நாட்களில் மும்பையில் கப்பல் ஒன்றில் மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்து அதில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்று ஹாஸ்பேவில் முதலீடு செய்து நிதி திரட்டியுள்ளனர். ஹாஸ்பேவில் முதலீடு செய்யும் பணத்திற்கு கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் DCX காயின் கொடுத்து முதலீடு பணத்தை தங்களது வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். ஹாஸ்பே மூலம் DCX காயினை விற்க முடியாமல், பழையபடி பணமாக மாற்ற முடியாமல் இருந்தபோது 4வது மாதத்தில் ஹாஸ்பே என்ற இணையதள பக்கமே திடீரென்று மாயமானது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த மேலும் 9 பேர் இந்த ஹாஸ்பேவில் முதலீடு செய்து 2.4 கோடி வரை இழந்தது தெரிய வந்ததா. இந்த மோசடி கும்பல் மீது
பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் மீது ஏற்கனவே புதுச்சேரியில் மோசடி வழக்கு பதியப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ள இம்ரான் பாஷா ராய்ப்பூரில் கைது செய்து ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார். பண மோசடி செய்த கும்பலை கைது செய்த ஆய்வாளர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூரில் பதுங்கி மேற்கு வெங்கடாச்சலபதி சாலையை சேர்ந்த ரமேஷ்குமார் மகன் நிதிஷ்குமார், அரவிந்த்குமார் ஆகியோரை கைது செய்து 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் காரை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் கோயம்புத்தூர் தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், இம்ரான் பாஷான் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்த கும்பல் நாடு முழுவதும் 50 கோடிக்கு மேல் பணம் திருடி மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது. இதற்கு மூளையாக செயல்பட்ட பாபு என்கிற சையது உஸ்மான், இம்ரான் பாஷா ஆகியோரை கைது செய்ய தனிப்படை கோயம்புத்தூரில் முகாமிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வானூர் அருகே சிறுமியை திருமணம் செய்த வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மீஞ்சூரை சேர்ந்தவர் பாபுவின் மகன் ராஜு. 25 வயதான இவர் வானூரை அடுத்துள்ள ஒரு கிராமத்தில் உறவினர் வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமியை ராஜு காதலித்துள்ளார். கடந்த மாதம் சிறுமியை அழைத்துச் சென்று கோவிலில் திருமணம் செய்து கொண்டு அவர் தலைமறைவானார். இது குறித்து அறிந்த வானூர் சமூக நல அலுவலர் உலக ரட்சகி கொட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் முத்துலட்சுமி கடந்த மாதம் 27ஆம் தேதி ராஜு மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தார். இந்நிலையில் சென்னையில் அந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சிறுமியை மீட்டு விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தில் ஒப்படைத்தனர். நாயை கொடூரமாக கொன்றவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் பெண் நாய் ஒன்று குட்டிகளை ஈன்று பால் கொடுத்து வந்தது. கண்கள் திறக்காத நிலையில் குட்டிகள் இருந்தது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் அந்த நாயை கொன்று கதவில் தொங்க விட்டுள்ளனர். இந்த படுபாதக செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குரல் அற்றவர்களின் குரல் என்ற அமைப்பினர் இது குறித்து புதுவை நகர் முழுவதும் சுவரொட்டியை ஒட்டியுள்ளனர். இதற்கிடையே நாயை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நன்றியுள்ள விலங்கை கொலை செய்த மனித மிருகத்தை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை சுமந்து சென்றனர். புதுவை புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடத்தப்பட்டது. கெங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் புதுவை, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் 100 பொதுமக்கள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவிலில் அறங்காவலர் குழுவை நீக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில்களின் சொத்துக்கள் தற்போதைய அறங்காவலர் குழுவால் தவறாக பயன்படுத்தப்பட்டு கோவில் மற்றும் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆகையால் அந்த அறங்காவலர் குழுவை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ருத்ர வணிய சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருபுவனையில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செய்து வைத்தார்.
புதுவை திருப்புவனை சட்டமன்ற தொகுதி திருப்புவனை கிராமம் திருப்புவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை 14,03,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், திருப்புவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை 11,46,600 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றதா. இதற்கான பூமி பூஜை விழாக்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் 11 லட்சம் ரூபாயில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் துவக்க விழா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், தருமாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவர். மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் குடிநீர் கேன்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பிள்ளைச்சாவடியில் கோவில் கட்டுவதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுவை காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கு முழு செலவான 50 லட்சத்தினை ஏற்றுக்கொண்டு முன்தொகையாக 50,000 ரூபாயினை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கிற ரமேஷ் வழங்கினார். அப்போது கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். இதேபோல சுந்தர விநாயகர் ஆலயத்திற்கு கோவில் நன்கொடையை அவர் வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வரும் 2ஆம் தேதி எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளருமான முருகு பத்மநாபன், உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாகவும், புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும், சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மாமல்லன் சிலம்ப குழுவினரின் சிலம்பாட்டம், பொன்மனச்செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்வதாகவும் அவர் கூறினார். பேட்டியின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள், நாகராஜ், ராஜ்குமார், கேப்டன் ஜெயசுந்தரம், சிவபிரகாசம், குணசேகரன், நீலகண்டன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடன் இருந்தனர். கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில்நுட்ப கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிச்சவீரன்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்க விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றதா. கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமை தாங்கிய இந்த விழாவினை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை தலைவரும் பேராசிரியருமான சண்முக சுந்தரம் தொடக்கி வைத்தார். கல்லூரி இயக்குனர் குமரவேல் விழாவினை சிறப்பித்தார். நிலையான அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் கல்லூரியின் 6 துறைகளிலும் துறைவாரியாக நடைபெற்ற இந்த தொழில்நுட்ப கருத்தரங்க விழாவில் தேசிய அளவில் பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர்.
தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் அவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரணியர் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரணியருக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முதல் நாள் பயிற்சி முகாமில் உடற்கல்வி பயிற்சி ஆசிரியர் முனைவர் தணிகை குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊசுடு ஏரிக்கு நடைபயண விழாவினை தொடக்கி வைத்தார். மாணவர்கள் ஊசுடு ஏரியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விக்டோரியன் முதலுதவி பயிற்சியும் சாரண ஆசிரியர்களால் முடிச்சு பயிற்சியும் அளித்த பின்னர் முகாமில் சுடர் ஏற்றப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. 2ஆம் நாளில் உடற்கல்வி ஆசிரியர் சவுந்தரராஜன் ஊசுடு ஏரி வரையிலான ஓட்ட பயிற்சியையும் பலவித உடற்பயிற்சிகளையும் வழங்கினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சாரணியர் இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் தலைமையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. முகாமில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் சண்முகம், பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் சுதா முன்னிலையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை சாரணி இயக்கத்தின் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8010 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1030 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகா சிவராத்திரி விழா, பல்வேறு சிவன் கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. தொழிலதிபர்களிடம் கிரிப்டோ கரன்சி மோசடி, 2 பேர் கைது, சொகுசு கார்கள் பறிமுதல். சிறுமியை திருமணம் செய்த வாலிபர் கைது, கோட்டக்குப்பம் போலீசார் நடவடிக்கை. நாயை கொன்றவர்களை கைது செய்ய கோரி போராட்டம், புதுவை அருகே பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.